ஒரு வருஷத்துக்கு இதை வச்சு திமுக செய்யறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஆயுதம் கிடைச்ச மாதிரி ஆச்சு, ஒரு ட்ரம்ப் கார்டு கிடைச்ச மாதிரி ஆச்சு. அப்ப கிழக்கு தேர்தல் வந்து என்ன சொன்னா ஒரு ஐ ஓபனர் ஃபார் 2026 சொல்லலாம். ஒரு அரசியல் புரட்சி, அரசியல் மாற்றத்துக்கான இதுன்ட்டு. ஆனா இங்க இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, நோட்டாவோட கம்மி ஜெயிச்சும் நோட்டாவோட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரசியல் புரட்சி தான் அது. அப்ப இந்த 26 வந்து ரொம்ப தெளிவுபடுத்திடும், திமுக வந்து ரேஸ்லயே இல்ல. 2026 அரசியல் ரேஸ்லயே திமுக இல்ல அப்படின்றத தன்னோட பயணிக்கிறவங்கள எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்கிற ஆள் அவர் கிடையாது. அந்த தடாலடி முடிவுன்னு சொல்லுவாங்கல்ல, எடுத்தோம் கவுத்தோன்னு அப்படி பண்ற ஆள் இல்ல அவர் எல்லாத்துக்குமே ஒரு பிளானிங் வச்சிருப்பாரு. ஓகே ஃபைன், இதை நம்ம செய்யறோம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு கட்சிக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கு. விஜயநாயக் அந்த மாதிரி இங்கதான் அங்கதான் கிடையாது. 234 தொகுதியில இருக்கிற 38 மாவட்டங்களுக்குமே அவருக்கு ஸ்கேட்டர்டான ரசிகர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. அதனால தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் முதல் நாள் சொன்னது 15% மேல வாக்கு இருக்குன்ட்டு. பரந்தூருக்கு நேற்று தாவேகா தலைவர் விஜய் போயிருந்தாரு, மக்களை சந்திச்சு ஆதரவு எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. அந்த சந்திப்புக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. மக்களை சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சது எல்லாருக்கும் தெரியும். பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சில இடங்கள்ல அக்கேஷனலா போராட்டம் நடக்குது, சில இடங்கள்ல சமீபத்திலேயே நடந்த இதெல்லாம் இருக்கு. விவசாயிகள் போராட்டம்னு பார்த்தாலே வேறு சில இடங்கள்லயும் கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் பரந்தூரை தேர்வு செய்ததுக்கு வேறு சில காரணங்கள் இருப்பதா சொல்லப்படுது. இன்னொன்னு, நேற்று அங்க கிடைச்ச ரெஸ்பான்ஸை பார்க்கும் போதும் விஜய் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காருன்னு சொல்றாங்களே, அப்படி வேற ஏதாவது ரீசன் இருக்கா? ரீசன்லாம் ஒன்றும் இல்லை. 910 நாள் அவர் தான் சொன்னார். 910 நாள் வந்து போராட்டத்தில் இருக்காங்க. என்னோட பரப்புரையை ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். பரப்புரை என்னோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன், அரசியல் கட்சி பிரச்சாரத்தை. முதல்ல ஒரு விவசாயிகளை காலை தொட்டு கும்பிட்டு விவசாயிகளிடமிருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அது இந்த இடம் பரந்தூர் வந்து ரொம்ப ஒரு இதுவாக அமைஞ்சிருச்சு, கரெக்டான இடமா இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக அந்த பிளான்ல தான் ஆரம்பிச்சான்ற மாதிரி எனக்கும். நேரடியாவே கேட்கிறேன், பரந்தூர் உள்ளிட்ட அந்த கிராமங்கள்லாம் வரக்கூடிய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில விஜய் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் அவர் அங்கிருந்து அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் வருது. அப்படியா? நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு புதுசா இருக்கு. அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இட் இஸ் டூ ஏர்லி டு டிசைட் அன் ஆல்ஸ். ஏன்னா எனக்கு வந்து விஜயனா பொறுத்த மட்டும் 234 தொகுதியில் எங்க நின்னாலும் ஜெயிக்க முடியும். அவருக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன் இந்த இடத்துக்கு போயிட்டு இதை மட்டும் தேர்ந்தெடுப்பாரு அப்படின்றதுக்கு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இதை வந்துருச்சு அவங்களுக்கு? இல்லை இது வந்து இல்லை, அதுக்குமே காரணங்கள் சொல்றாங்க. ஏற்கனவே விக்கிரவாண்டியில மாநாடு நடந்தது, இப்போ காஞ்சிபுரம், இங்க இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய டெமோகிராபிக் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, சில விஷயங்கள் ஒத்து போகும். அது நான் எதுவும் நேரடியா சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அப்ப அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் விஜய் இடங்களுக்கெல்லாம் போறாரு. இது வந்து ஒரு இடத்துலையும் நடக்கிற ரூமர்ஸ் தான். இப்போ நீங்க அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு ஆளு, நீங்களே இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, தர்மபுரியில் வந்து அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி மாவட்ட செயலர் ஏதோ பேசினதா சொன்னீங்க. விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு இல்லையா, மிகப்பெரிய வெற்றி. அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள்லாம் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் அவர் விக்கிரவாண்டியில் நிற்க போகிறாரு வர 26க்கு. அதுக்காக தான் அந்த மாநாட்டுக்குமே அதை தேர்வு பண்ணார், அந்த இடத்தைய மற்ற எல்லாத்தையும் இடத்தையும் விட்டுட்டு அப்படின்னு ஒன்று போச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு கான்ஸ்பிரசியாக, இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு காமன் லைன் அதில் இருக்கு பாருங்க. விக்கிரவாண்டி, காஞ்சிபுரம், தர்மபுரி, அது அந்த பேஸ் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க அறிவித்த கொள்கை தலைவர்களையும் விஜய் அதிகமா யாரை வந்து பேசுறாரு அப்படிங்கிறதையும் தெரியும். ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது விஜயோடைய பேஸ் அப்படின்றது வட மாவட்டங்கள் தான். விஜயகாந்த் எப்படி மதுரையில கட்சி தொடங்கினாலும் அவர் போட்டியிட்ட 3 தொகுதிகளும் வட மாவட்டங்கள்ல இருந்துச்சோ, அதே மாதிரி விஜய் வட மாவட்டங்களில் ஏதோ ஒரு தொகுதியை தான் குறி வைக்கிறார் அப்படிங்கிறது அது கணிக்கிறாங்க. விஜய் நான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துக்குள்ளேயோ ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளேயோ அவர் கொண்டு வரவே முடியாது, நான் சொல்லிடுறேன். அது ஏன்னா அவருக்கு வந்து பரப்பு அவரோட இப்போ நீங்க சொன்ன விஜயகாந்த் பாயிண்ட் நான் ஏற்றுக்கிறேன். இப்போ நீங்க இன்னொரு கட்சி தலைவர் இருக்காரு, அவருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த நோக்கி இதுலக்குள்ளதான் இருப்பாரு அப்படின்ட்டு, இதுலதான் அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு இருப்பாங்க. இன்னொரு கட்சி அந்த மாதிரி தான், அது யாருன்னே தெரியும் உங்களுக்கு. ஒரு கட்சிக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கு. விஜயநாயக் அந்த மாதிரி இங்கதான் அங்கதான் கிடையாது. 234 தொகுதியில இருக்கிற 38 மாவட்டங்களுக்குமே அவருக்கு ஸ்கேட்டர்டான ரசிகர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. அதனால தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் முதல் நாள் சொன்னது 15% மேல வாக்கு இருக்குன்ட்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் இருக்காருன்னா 5% தாண்டவே முடியாது. புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் அவர் வந்து வருவாரு, இந்த மண்டலத்துக்குள்ளதான் இருக்காரு, வட தமிழகம், தென் தமிழகம், இல்லைன்னா கொங்கு மண்டலம், இந்த மாதிரி இருந்தாங்கன்னா 5-6% மேல தாண்டவே முடியாது. 15% மேல அவரால் வாக்கு வங்கியில் கொடுக்க முடியும்னா அது தமிழகம் ஃபுல்லா பறந்துருந்தா மட்டும்தான் முடியும். அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்க கட்டமைப்பு தான் உருவாக்கிட்டு இருக்காங்க தவிர விஜய் நான் எங்க நிக்கணும், போகணும், வரணுன்ற அந்த மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி வரும் காலங்கள் சொல்ல முடியாது, முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு இப்போ எப்பவுமே ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில எல்லாரையும் அறிவிச்சிருவாங்க. எத்தனை இதில் நிற்கிறாங்களோ, தொகுதி நிற்கிறாங்களோ எல்லாருக்கும் அறிவிச்சுட்டு
கடைசியாக தான் தலைவரோட தொகுதி அறிவிப்பாங்க. அது வந்து ஒரு அவர் நிற்கிற தொகுதி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் தொகுதியாக மாறிடும், விஐபி தொகுதியாக மாறிடும். அது எந்த தொகுதியாக இருந்தாலும் 234 எந்த தொகுதியாக இருந்தாலும் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டாங்க, கடைசியாக தான் சொல்லணும். இல்லை அப்படின்னா ஒரு அதிரடியான மனுஷன் இல்லையா, எடுத்தோடனே தன்னோட தொகுதியை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு மற்ற அவரோட தொண்டர்களுக்கு ஒரு பூம் பண்ணுறதுக்காகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்காக செய்கிறாரான்னு தெரியல. வரும் காலங்களில் தெரிஞ்சிடும். இந்த முதல் வருஷம் February 2 அவங்களோட 1ஆம் ஆண்டு, அதில் ஏதாவது அனௌன்ஸ் ஆனால் கூட ஆகலாம். February 2 வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி இருக்கும்னு சொல்றாங்களே. முதல் வருஷம் கம்ப்ளீட் பண்றதுனால கட்சி சார்ந்து கட்சியில வந்து பெரிய மாற்றங்கள் வரப்போகுது, புதிய அறிவிப்புகள் வரப்போகுது. பிரம்மாண்டம்னா லட்சக்கணக்கானவர்களை திரட்டி பெரிய ஸ்டேஜ் போட்டு அந்த பிரம்மாண்டம் இல்லை. அறிவிப்பு ரீதியா பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஆடியோ வச்சு ஏதாவது சொல்றீங்க போல இருக்கு உள்ள. இல்லை அதெல்லாம் இல்லை, நடக்கும். இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம எப்போவுமே வந்து பார்க்காம சும்மா சொல்லணுமேன்னு சொல்கிற ஆள் இல்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சுன்னா அதற்கான காரணங்கள் இதுதான் சொல்லிட்டு நம்ம பேச முடியும். இது வரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேர் அறிவிப்பாங்க. 110 மாவட்டங்கள் போட்டிருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர்கள், தொகுதி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அணிகள் செயலாளர்கள், தலைவர்கள், அவங்க எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அதை தாண்டி மேபி அவங்க கட்சி ஆஃபீஸில் ஏதாவது மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறார் இல்லையா, அது விஜயண்ணாவே கூப்பிட்டு அவங்களுக்கு வழக்கமாக ஒரு +1 +2 10th 12th பசங்களுக்கே எந்த அளவுக்கு மரியாதை செலுத்திருக்காங்க. ஸோ அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அவரே அந்த கட்சி கொடியை துண்டை போட்டு அவங்களுக்கு கார்டு கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஒரு 1 day ஈவெண்ட் மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குமே தவிர பப்ளிக்காக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ப்ளஸ் அந்த 1ஆம் ஆண்டுக்கு வந்து கண்டிப்பாக தொண்டர்கள்லாம் சேர்ந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. பட் மாவட்ட செயலாளர் அறிவிப்பு கண்டிப்பாக வரும். அதுதான் போயிட்டு இருக்குன்றதை நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதே போல இப்போது வந்து கட்சியில பொறுப்புன்னு பார்க்கும்போது தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை நிலைய செயலாளர், கொள்கை பரப்பு இணை செயலாளர்னு ஒரு 5 பதவிகள் தான் இருக்கு. மற்ற எல்லாருமே இதுக்கப்புறம் தான் அறிவிக்கப்படணுன்ற ஒரு சூழல் இருக்கு. செய்தி தொடர்பாளர்களை தவிர்த்து உறுப்பினர் சேர்க்கை அணின்னு ஒன்று ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இவங்க அந்த பிரைமரியா இருக்கக்கூடிய இந்த 5 பேருமே வந்து கட்சி பதிவு செய்யப்படும் போது இதெல்லாம் தேவைன்னு சொல்லி உருவாக்கப்பட்ட பதவிகள் தான் இது. அது எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது இதுல சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. அதுல பார்க்கும்போது தலைவரை தவிர்த்து மற்ற எல்லாருமே அவர் நியமிக்கக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. அதுலயும் மாற்றம் வரும்னு சொல்லப்படுது. புசியானந்த் வேற பதவிக்கு மாற்றப்படலாம் அல்லது செயல் தலைவர் போன்ற பதவிகள் உருவாக்கப்படலாம்னு சொல்றாங்க. இல்ல அந்த 5 மாற வாய்ப்பு இல்லை. அதுவும் மறுபடியும் சொல்றேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்றேன். அவர் வந்து விஜயனா வந்து சும்மா நினைச்சு இஷ்டத்துக்கு மாத்திர ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணார்னா டிசைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பார். ஆனால் ஒன்ஸ் அவர் டிசைட் பண்ணிட்டார்னா அதுக்கு ஒரு டைம் கேப் கொடுப்பார். தட் வில் ஆல்வேஸ் பி அ டைமில் ஒரு டைம் வச்சுருப்பார் அவர். அதுக்கான ரிசல்ட் இப்போ இதுக்காக ஒன்று நான் நியமிக்கிறேன் அப்படின்னு, இப்போ உதாரணத்துக்கு என்ன நியமிக்கிறாரு வச்சுப்போமே, என்னை வச்சு நான் பேசுகிறேன், என்னை இந்த டார்கெட்டுக்காக நியமிக்கிறேன் அப்படின்னா அடுத்த ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் ஒன்று தூக்கி வெளில போட்டுட்டு மாரத்தனை கொண்டு வர மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது. எனக்கு டைம் ஒன்று கொடுத்துருக்காருன்னா அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கான ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த ரிசல்ட் வரைக்கும் பார்க்குற ஆள் தான் அவரோட பாயிண்ட். தான் இது ஏன் இவ்வளோ தீர்க்கமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட அரசியல் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அறிக்கை வந்துச்சு இல்லையா நீட்டுக்கு. அந்த நீட்டுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை, அதாவது தீர்மானம் வந்து சட்டசபையில் இருக்கும்போது அதுக்கு ஆதரித்து பேசினார். அதே நீட்டு வந்து என்னால் முடியலன்னு முதலமைச்சர் சொல்லி நாங்கள் வந்து மத்திய அரசு கையில் தான் இருக்குது, எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கைவிரிக்கும் போது அதுக்கப்புறம் தான் அவர் வந்து விமர்சனமே பண்ணார். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு நிறைய சொன்னார். அதில் அந்த தெளிவை தான் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் அவர் எதை பற்றி எந்த வார்த்தையும் பேசலை. நீங்கள் நீட்டை வந்து நிறையா பேர் வந்து சொன்னாங்க ரகசியம் இருக்குது சொன்னீங்க, பண்ணலையே போலி, அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்ல. உனக்கான ஒரு டைம் நீங்கள் கேட்டிருக்கீங்க கொடுத்துன்னு வெயிட் பண்ணார். எப்போ உங்களால் முடியல நீங்கள் பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாரோ அதுக்கப்புறம் தான் விமர்சிச்சார். அது வரைக்கும் விமர்சிக்கல. அப்போது நம்ம எதிரியாக இருந்தாலும் அவனுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், அவன் செய்கிறானா செய்யலான்னு பார்த்துட்டு தான் சொல்கிறார். அதை வச்சு அரசியலாக்கியோ இல்லை அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி தேடுறையோ அதை வச்சு ஒரு டைவர்ஷனோ பண்ணாத ஒரு ஆள் தான் விஜயண்ணா. அதுதான் அந்த தெளிவு, அந்த மெச்சூரிட்டி தான் நான் ரொம்ப ரசித்தது அவர்கிட்ட. அந்த பாயிண்ட்ல அப்படி எதிரணியா இருக்கிறவங்களே அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பார்க்குறாருன்ற போது தன்னோட பயணிக்கிறவங்கள எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்கிற ஆள் அவர் கிடையாது. அதான் அந்த தடாலடி முடிவுன்னு சொல்லுவாங்கல்ல, எடுத்தோம் கவுத்தோன்னு அப்படி பண்ற ஆள் இல்லை அவர். அவர் எல்லாத்துக்குமே ஒரு பிளானிங் வச்சிருப்பாரு. ஓகே ஃபைன், இதை நம்ம செய்கிறோம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு. உங்ககிட்ட இப்போ என்ன கேட்குறாருன்னு சொன்னால் நான் என்ன இப்படிலாம் பண்ணலான்னு இருக்கேன்னா, எனக்கு இந்த டைமில் நான் பண்ணுவேன்னா ஓகே எவ்வளோ ஒரு 6 மாதத்தில் பண்ணுவேன்னா அந்த 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றக்கூடிய ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் விஜயன் தான். அந்த மெச்சூரிட்டி எல்லாருக்கும் டக்குன்னு வந்துடாது.
ஸோ ஏதோ ஒன்று பண்ணோம் முடிச்சிருவோம் வேலையை முடிப்போன்றதை தாண்டி அந்த பொறுமையும் அந்த ஒரு என்ன சொல்லலாம் அதை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மெச்சூரிட்டி தான் அது வைக்கணும். கடைசி வரைக்கும் சொன்னால் அதுதான் சொல்ல முடியும். அவரோட பக்குவத்தன்மை, அந்த பக்குவம் தான் வந்து மேலும் மேலும் அவரை உயர்த்தது, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே காமிச்சிட்டே இருக்கு நமக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக யார் மாறுறாங்களோ புஜியானந்தனும் மாற வாய்ப்பு இல்லை, பொருளாளரும் மாற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு பொருளாளர் கிடையாது, 30 வருஷமா அவர் கூடயே பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆடிட்டர் அவர். ஸோ அவரும் மாற வாய்ப்பில்லை, இவரும் மாற வாய்ப்பில்லை. ஸோ 3 போயிடுச்சு. அப்புறம் அந்த லேடி எதுக்கு மாற்ற போகிறாங்க? அவங்களோட வேலையை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேஸில் எடுக்கணும்னு. அதனால அந்த 5 பேர் மாற்ற வாய்ப்பு இல்லை. மற்றவங்க மட்டும் மேபி புதுசாக ஆட் பண்ணலாம். அந்த 5ஓட சேர்ந்து இன்னொரு 10 பேர் கூட வரலாமே தவிர எடுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அதை நான் பர்டிகுலராக இன்னும் சொல்கிறேன்னா, ஒரு இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம், ஆனந்தனை நிறையா மாவட்டங்கள் வரும் பேசிக்கிட்டே வர வச்சு போஸ்டிங் போடுறதுல. அதில் அவர் சொன்னதுன்னா, தளபதி வந்து நம்மளோட பயணிச்சவங்கள, அதாவது சைக்கிள் ஏறி போஸ்டர் ஓட்டணும், யாரையும் ஒருத்தரை கூட நீங்கள் தூக்கக்கூடாது, அது என்னவா இருந்தாலும் அவங்க அப்படியே இருக்கணும், அதனால் அவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காருன்ற போது இதெல்லாம் பார்க்கும்போது அது மாற வாய்ப்பு இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஓகே. அதே நேரத்தில் எஸ்ஏசி அவர்கள் தான் கட்சியோட தொடக்க காலம், அந்த மன்றம் இருந்தப்பெல்லாம் அதை உருவாக்குனவர். அவர் கொஞ்சம் நடுவில் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்லாம் பேசினாங்க வெளியில, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இவர் உடைச்சிட்டு அவருடைய மாநாட்டுக்கும் சரி கொடியேறுமுகத்துக்கும் சரி அவங்கள வர வச்சு ஆசீர்வாதம் வாங்கினாரு. அவருடைய பெற்றோர் என்கிற அடிப்படையில் அவங்க அங்கே வந்திருக்கலாம். அதே நேரத்தில் நாளைக்கு பொதுக்குழு மாதிரியான நிகழ்வுகளுக்கும் கூட அவர்கள் வர வாய்ப்பு இருக்கு. எனவே ஒரு கௌரவ உறுப்பினர் மாதிரி அவரையும் சேர்ப்பாங்கன்னு ஒரு டாக் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு, நல்ல விஷயம்தான், பண்ணலாம். அதெல்லாம் தலைவர் அவங்க கட்சி அவங்க தான் முடிவு எடுக்கணும். இது உள்கட்சி விவகாரம் இல்லையா? வெளியில என்ன வருதோ அதை நம்ம பேச முடியும். ஒரு கணிப்பு வைக்கிறோம், அப்பா பையனுக்குள்ள 1000 இருக்கும், வெளியில வேணா காமிச்சிக்காம இருக்கலாம், கூட டெய்லி ஃபோன் பண்ணி கூட பேசலாம். ஏன்னா வந்து எஸ்ஏசி சார்லாம் வந்து அப்போவே இந்த காலத்தில் அந்த காலத்துலேயே அவர் பாலிடிக்ஸாகவே படத்துலேயே கொண்டு வந்தவர், அரசியலை படத்திலே பேச வச்சவர்லாம் இருக்கார். அவரோட படத்துக்குள்ள வரும் இப்படி ஒரு இஷ்யூ, இந்த நீதிக்கு வரும்போது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேச வச்ச இதெல்லாம் அவருக்கு இருக்குது. அதில் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினட்டாக ஒர்க் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்களுக்குள்ளே எப்படி பேசிக்கிறாங்க, எப்படி டேர்ம்ஸ்ல எடுக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணி திமுகவும் நாம் தமிழரும் களத்தில் இருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போட்டியும் இல்லை ஆதரவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஊடகங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், வெளிப்படையான உத்தரவு தான், அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்து. ரகசிய உத்தரவு ஒன்று விஜய் கட்சியிலிருந்து வெளியிடப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. என்னன்னா, விஜய் வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல, விஜயோடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள், தாவேகாவுக்குன்னு ஓட்டு போடக்கூடிய ஒருத்தர் அந்த சட்டமன்ற தொகுதியில் இருப்பாங்க. அந்த மக்களை வந்து நோட்டால ஓட்டு போட சொல்லி ஒரு உத்தரவு போயிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இப்போதான் தனிப்பட்ட முறையில் 2 பேர் பேசிக்கிறதே ஆடியோலாம் லீக் ஆகுது பயங்கரமா. ஆனால் அவ்வளோ நோட்டட்ல இருக்கு தாவேகா, ஹாட்டாக வெயிட்டிங்கில் இருக்காங்க, எப்படா தட்டலாம் தூக்கலான்ட்டுன்னு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க மேபி மீடியாஸ்க்கு வந்திருக்கலாம் ஏதாவது ஒரு இதில். அது உண்மையாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சிடும் வெளியில, உண்மைதானா இல்லையா. கடந்த முறை ஒரு 700 சொச்சம் ஓட்டு தான் நோட்டால போல இருந்துச்சு ஈரோடு ஈஸ்ட். 598 ஓட்டு, 800 ஓட்டு வச்சுக்கோங்களேன், 800 ஓட்டு. ஸோ இந்த முறை வந்து அதுல ஒரு பெரிய நம்பர்ஸை காமிக்கணும் அப்படியா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக சொல்றாங்க. ஏன்னா இது இப்ப நாம் தமிழரை ஆதரிச்சா அது அவங்களுக்கான பலமா மாறிடும். கடந்த முறையே நாங்க மைக் சின்னம் அப்படி இப்படின்னு அது வேற மாதிரி போச்சு. அதனால இந்த முறை மக்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செய்யறதுக்கு நோட்டாவை பயன்படுத்துங்கன்னு விஜய் தரப்புல இருந்து ஒரு உத்தரவு போயிருக்கிறதா சொல்றாங்க. இப்படி ஒரு தகவல் இருக்கு அப்படின்னு. ஒருவேளை அது நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா உண்மையான இது என்னன்றது தெரிய வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க நோட்டா ஒரு 1 லட்சம் ஓட்டு வந்துருக்கு, ஒரு 2 லட்சம் வாக்குகள் இருக்கு வச்சுப்போமே அந்த தொகுதியில், எக்ஸாக்டான தெரியல, 2 லட்சத்துக்கு கொஞ்சம் சில்லற, 2 லட்சம் வாக்குகள் வச்சுக்கோங்களேன். அந்த 2 லட்சம் வாக்குகளில் நோட்டா ஒரு 1 லட்சம். இப்போ எதிர்த்து வாக்களிக்குன்னா தாவேகா மட்டும் இருக்காது, பாஜக கூட்டணி நிற்கிறது, அதிமுக கூட்டணி நிற்கல, புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த யாருமே பெரிய ஆட்கள் நிற்கல, பாமக சைடு நிற்கல. ஸோ அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, இவங்களாம் யாருமே நிற்கல அப்படின்ற போது அது எல்லாமே நோட்டாவாக மாறுது வச்சுப்போமே. நோட்டாவா ஒரு 1 லட்சம் ஓட்டு நோட்டாவை விழுது, ஒரு 50,000 60,000 ஓட்டு இவங்களுக்கு விழுது வச்சுப்போம். திமுகவுக்கு ஒரு 30,000 20,000 30,000 ஓட்டு இவங்களுக்கு விழுது, நாம் தமிழர். ஏன்னா அவங்க 2 பேர் தான் பிரதானம், வேற யாரும் பெருசாவே கிடையாது. அந்த பாயிண்ட்டை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நோட்டாவோட கம்மி, ஜெயிச்சும் நோட்டாவோட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரசியல் புரட்சி தான் அது. ஸோ அப்போ இந்த 26 வந்து ரொம்ப தெளிவுபடுத்திடும், திமுக வந்து ரேஸ்லேயே இல்லை, 2026 அரசியல் ரேஸ்லேயே திமுக இல்லை அப்படின்றத காமிச்சிடும் அந்த நோட்டா. அதாவது அப்போ கிழக்கு தேர்தல் வந்து
என்ன சொன்னா ஒரு ஐ ஓப்பனர் ஃபார் 2026ன்னு சொல்லலாம். ஒரு அரசியல் புரட்சி, அரசியல் மாற்றத்துக்கான இதுன்ட்டு. அதனால இங்க இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, உடனே இது வந்து தாவேக்காவோட ஓட்டு மட்டும் இல்ல, எங்க கட்சிக்காரங்களும் ஓட்டு போடல, அவங்களால தான், எங்களால தான் நோட்டா ஜாஸ்தி ஆச்சுன்னு எல்லா கட்சியும் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ 8ஆம் தேதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு நடந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு குறையாம இது ஒரு டிபேட் ஆகும். ஒரு வருஷத்துக்கு இதை வச்சு திமுக செய்யறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஆயுதம் கிடைச்ச மாதிரி ஆச்சு, ஒரு ட்ரம்ப் கார்டு கிடைச்ச மாதிரி ஆச்சு. நல்ல ஐடியாவாக இருக்குது. கடவுளை வேண்டிக்கிறேன் இது நடக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு மாற்றம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகே, அடுத்தடுத்து வேற என்னென்ன பிளான்ஸ் இருக்கு? இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வரலன்னு கேட்டு இருந்தாங்க. விஜய் களத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அன்றாட அரசியல் நிகழ்வுகள் இருக்குமா, இல்ல இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல இஷ்யூ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க மட்டும் தான் விஜய் போவார்? இல்ல அவர் அன்றாட அரசியலுக்குள்ள அவர் ஒர்க்காஹாலிக்குங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன். அவரால் ஒரு நாள் கூட சும்மா உட்கார முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, சில ஹீரோஸ்லாம் ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த படம் முடிஞ்சு அடுத்த படம் பண்றதுக்கு 3 மாசம் 4 மாசம் பிரேக் எடுப்பாங்க. இவர் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அடுத்த படம் ஒரு 20-30% முடிச்சிருவார். இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி அதோட ரிசல்ட் என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டார். சரி, சில ஹீரோஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா இன்னொரு 10 கோடி ரூபா சம்பளம் ஏற்றலாம்பாங்க. சில பேர் போதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு அவர் அதெல்லாம் கணக்கிலே கிடையாது. இந்த படம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த படம் அப்படின்னு இது முடிஞ்சு ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் 30% அடுத்த படத்தை முடிச்சிடாரு. அப்படிப்பட்டவர் தான். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ 69 படத்தை முடிச்சிட்டாரு. பிப்ரவரியோட முடியுதுன்றாங்க. முடிச்சிட்டாருன்னா அந்த டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு மேக்சிமம் மார்ச், தப்புனா தமிழ் புத்தாண்டு April 14th ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தமிழ் புத்தாண்டு உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் தை பொங்கல் தானே? அது எங்க கட்சியில நீங்க ஆதரிக்கிற தாவேக்கா. ஓகே ஃபைன், April 14th அது எப்பவுமே உங்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கு போலே. ஈகாக்கு ஒரு நிலைப்பாடு, தாவேக்கா இல்ல. அதுதான் எல்லாத்துக்குமே நம்ம ஒரே இதுல கருத்துல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இல்ல, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்றதுக்கு அந்த விஷயம் நான் அதுதான் அப்படின்னு அதுதான் சொல்றல. இங்க அந்த உரிமை இருந்து மத்த கட்சி மாதிரி இந்த உருட்டுற பீப்புள் இல்லை. நாங்க ஊப்பி கிடையாது. சரியா? தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட். உங்க ஸ்டாண்ட் அது இருந்தா இருந்துக்குங்க, என் ஸ்டாண்ட் இது அப்படின்னு நம்ம ஒண்ணு இருக்கோம்ல, அந்த டிஃபரன்சஸ் இருக்கும். கண்மூடித்தனமா கூட்டணி கட்சிகளா உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னாலும் தலையாட்டுற கூட்டம் நம்ம கிடையாது. அந்த மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். அவரோட நேர்மைக்கும் அவரோட அந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு நேர்மையா ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும், அந்த நேர்மைக்காக தான் நம்ம முதல்ல போய் நிக்கிறோம். நமக்கு அதுல மற்றபடி வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரி, ஒரு மனுஷன் வராரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஏதாவது மாற்றம் கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஒரு நேர்மையா நிக்கிறாரு இல்லையா, அந்த நேர்மைக்காக மட்டும்தான் முக்கியமா நாங்க தாய்க்கா அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல என்ன இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. அந்த பாயிண்ட்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களும் பேசும்போது அண்ணனும் நம்ம பேசிடுவோம். 2-3 தடவை நான் மூன்றுவோம். நீங்க வேற சொல்லும் போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க, நீங்க ரொம்ப க்ளோஸ் தலைமைக்கு. அவ்வளவு க்ளோஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் யார் போனாலும் மீட் பண்றாரு. புசியானந்தன் அவர் ஒரு பொதுச் செயலாளர், ரொம்ப சாதாரணமான மனுஷனா தான் இருக்காரு. அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்க போனா கூட உங்களை மீட் பண்ணுவாரு. அவர் இருக்காரு பாருன்னு ஒரு பையனூர் ஆபீஸ்ல இருக்காருன்னா, பனையூர் ஆஃபீஸில் அவர் இருக்காருன்னா நீங்கள் போய் மீட் பண்ணாலும் உங்களை மீட் பண்ணுவார். அந்த அளவுக்கு இருக்கிறவர் தான் அவர். சொல்லிட்டு போயிட்டு இருக்காருன்னா மீட் பண்ணுவார். ஸோ அந்த பாயிண்ட் நான் ஒரு 3-4 தடவை மீட் பண்ணியிருக்கேன் அவரை. அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த பாயிண்ட்லேருந்து நான் பார்க்கும்போது அவங்களுக்கு April 14th இல்லை January 14th தான் இருக்கட்டும். நான் என்ன பொறுத்தவரை எனக்கு தினமே தமிழ் புத்தாண்டு தான். தமிழ்ன்ற வார்த்தைகள், தமிழ் என்ற ஒரு பேச்சு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதனால் அன்றைக்கி ஒரு நாள் தான் கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. தினமே நம்ம தமிழை கொண்டாடிட்டு தான் இருக்கும். தமிழனா எனக்கு அது ரொம்ப பெருமை. தமிழனா மொழியை சொல்றதுல அதில் இன்னும் இதுதான் சந்தோஷம் தான். அதாவது என்னோட கேட்டகரி நான் எல்லா நாளுமே தமிழ் புத்தாண்டு மாதிரி தான் நான் பார்ப்பேன் தமிழை.